எந்த விதமான எழுத்து தேர்வுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நிறுவனம் வந்து உங்களுக்கு விமான நிலையத்தில் வந்து நிரந்தரமான வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முற்றிலும் பர்மனெண்ட் ஜாப் தான். எதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸு முன்னனுபவம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே 40,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27/9/2025, அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ நிறுவனத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற சில டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா லிங்க்கும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டு ரீட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 27 செப்டம்பர் அன்னைக்கு 11:55 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே போதும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டெல்லியிலேருந்து உங்களுக்கு இந்த ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப், அதாவது எதுக்காக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரூத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கான வேக்கன்சி அண்ட் ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்ச்சர்டிஸ்லுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 போஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 11 காலி பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங், அதாவது சிவிலியர் இன்ஜினியரிங்காக 199 வேக்கன்சியும், அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 208 காலி பணியிடங்களும், அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் 527 வேக்கன்சியும், அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 31 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ கேட்டகிரி வைஸ் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா அந்த கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆர்ச்சரிஸ் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவிலியர் இன்ஜினியரிங்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரிலேயோ அல்லது இன்ஜினியரிங்கோ அல்லது டெக்னாலஜிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவிலியர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ அல்லது டெக்னாலஜிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து இன்ஜினியரிங்லையோ அல்லது டெக்னாலஜியோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிலோ நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஐடி எலக்ட்ரிஷியன்ஸ் இதுவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்சிஏ வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2023, 24 அண்ட் 25 இதில் வந்து நீங்கள் கேட் பேப்பர் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க.
எல்லாம் 5 பொசிஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட் பாஸ் வந்து பேப்பரை வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருக்கணும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்காவது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷரே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட்டோ அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டோ அல்லது உங்களுடைய இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஜ் வந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது 27/9/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், OBCக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேட்டகிரிக்கு தகுந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 27/9/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து AI.ARO.comல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டகிரியில் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட் ஆஃப் டெஸ்ட் பேப்பர், அதாவது கேட் டெஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2024 அல்லது 2025 இதில் வந்து நீங்கள் கேட்டு பாஸ், அதாவது பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதி பாஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒன்லி ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசன், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற சில இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற எல்லா ரிக்குவயர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளைடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஹியர்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து உங்களுடைய நார்மலாக வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர் என்ன, உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய பேன் கார்டு நம்பர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு